ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா ஜனங்களையும் எசேக்கியேலுக்கு சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. அவர்களை இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலக தோற்றத்திற்கு முன்பு கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்ன? அதாவது அந்த உறவு எப்படிப்பட்டது? அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் தெய்வம், நாம் மனிதர்கள். ஆனால் நமக்கிடையே இருக்கிற உறவு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு இருக்கிறது. ஆனால் தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை குறித்தும், நம்முடைய உறவு சமாதானம் உள்ளதா இருக்கிறதா என்பதை குறித்தும் வேத வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்தமானவர்களாக படைத்தார். படைக்கும் போது இந்த பூமியிலும் எந்த தீமையும் இல்லை, மனித இருதயத்திலும் எந்த தீய எண்ணங்களும் இல்லை. பொல்லாத சாத்தான் வலுசர்ப்பமாக வந்து ஏவாள் அம்மாவை ஏமாற்றி பழம் பறித்து சாப்பிட வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய சொல்லை கேட்டு அவனுக்கு அடிமையாக்கும்படியாக அவன் தந்திரமாக மனித குலத்தின் தாயாய் இருந்த ஏவாள் அம்மாவை, முதல் பெண்ணை ஆதாமையும் ஏவாளையும், முதல் மனிதர்கள் அவர்கள், நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார்கள், அவர்களை வஞ்சித்து ஏமாற்றினார். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் முதல் அவர்கள் செய்த பாவம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததுதான். மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யாதே, அந்த பழத்தை சாப்பிடாதே, தொடாதே என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ததின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. பாவம் வந்தது, மனித குலம் பெருகிற்று. அதை அப்படியே விட்டு விடவில்லை. கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக, இதிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக, அதாவது ஒரு விவசாய நிலத்தில் விதை விதைக்கிற ஒரு விவசாயி தன் நிலத்தின் கனிகளை, ஒரு மரம் இருக்கிறது, பழம் பழுக்கிறது என்றால் அதில் சில சொத்தை பழங்கள் இருக்கும், சில அழுகிய பழங்கள் இருக்கும், சில காய்கள் நன்றாய் இருக்காது, எந்த ஒரு பழமாய் இருந்தாலும். ஆனால் அதையெல்லாம் நீக்கிவிட்டு நல்லதை தெரிந்து கொள்வார்கள். விவசாயம் அப்படித்தான் செய்வார்கள். அது போல கர்த்தரும் இந்த மனித குலத்தின் அருமையான நல்ல அறுவடையை எடுக்கும்படியாக ஆதியிலிருந்து சுத்திகரித்துக் கொண்டே வருகிறார். முதல் ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த கட்டளை, ஓய்ந்திருங்கள், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னார். அதாவது அவர் கொடுத்த முதல் கட்டளை ஆதாம் ஐயாவுக்கு ஏதேன் தோட்டத்தை காவல் காக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, அந்த நன்மை தீமை அறியும் கனியை தொடாதே என்று சொன்னார். இந்த 2 வார்த்தைகளும் மீறப்பட்டது. சரி, இப்படியாக பாவம் உள்ளே வந்து மனித குலம் பெருகின பின்பு கர்த்தர் இதிலிருந்து வடிகட்டி பரிசுத்தமான வித்தை, பரிசுத்தமான மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் சந்ததியை பெருக்கி தனக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறார். ஒரு பழம் நல்ல பழமாக இருந்தால் விவசாயிகள் என்ன செய்வார்கள்? அந்த பழத்தை நன்கு பழுக்க வைத்து, காய வைத்து, அதில் உள்ள விதைகளை எடுத்து அடுத்த ஒரு செடிகளை உண்டு பண்ணுவார்கள், விதையை போட்டு. பொதுவாக அப்படித்தான் செய்வார்கள். சிறந்த கனியை தான் விதைக்கென்று எடுத்து வைப்பார்கள். எந்த காய் செடியாக இருந்தாலும், தானியமாய் இருந்தாலும், பருப்பு வகைகளாய் இருந்தாலும், எதா இருந்தாலும் சிறந்ததை எடுத்து விதைக்கென்று எடுத்து வைத்து விடுவார்கள். அதை எடுத்து சாப்பிட மாட்டார். அது போலதான் கர்த்தர் பிரித்து எடுத்து வருகிறார் மனித குலத்தை. அப்படி பிரித்து எடுத்த வம்சம்தான், அதாவது ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து, மனித குலம் பிறந்ததிலிருந்து 1656ஆம் வருடத்தில், இத்தனை வருடங்கள் கழித்த பின்பு, 1655 வருடங்கள் கழித்த பின்பு, அடுத்த வருடத்தில் நோவா ஐயாவை பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டார். நோவா ஐயாவையும் அவர் குடும்பத்தையும், அவருடைய 3 மகன்கள் 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேராக
அந்த 8 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பரிசுத்த சந்ததியை உருவாக்கினார். இது 10வது தலைமுறை. ஆதாம் ஐயாவின் 10வது தலைமுறையில் நடந்தது. நோவா ஐயாவின் 10வது தலைமுறை, அதிலிருந்து 10வது தலைமுறை ஆபிரகாம் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதாவது சேத்தின் வம்சத்திலிருந்து ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார் 10வது தலைமுறையாக. இப்படி ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர்தான் ஏசாக்கையா. அவர் மகன், அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏசா, யாக்கோபு என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலிருந்து ஒரு பரிசுத்த வித்தை எடுத்து ஒரு பரிசுத்தமான மனிதன் யாக்கோபு ஐயாவை எடுத்துக்கொண்டார். அவரை இஸ்ரவேலர் என்று பெயர் சூட்டினார். அவருக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 12 பேரும் 12 கோத்திர பிதாக்களாக இருக்கிறார்கள். இப்படி 12 கோத்திர பிதாக்கள் உருவாகி அவர்கள் சந்ததியை இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தர் பிரித்தார். இப்படி மனித குலத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேலர்கள் என்ற 12 கோத்திரத்தாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இத்தனை முறை சுத்திகரித்து ஒரு பரிசுத்த ஜன கூட்டத்தை உருவாக்கினார். இந்த 12 கோத்திரத்தாரும் இஸ்ரவேலர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். இவர்களுக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தர் இவர்களோடுதான் கர்த்தர், அதாவது வனாந்திர பயணத்திலே எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது 10 கட்டளைகளை கொடுத்து ஓய்வு நாள் உடன்படிக்கை, அதாவது 10 கட்டளைகளில் வரும் 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், பலி செலுத்தும் முறைகள், இப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். இப்படியாக அவர்கள் யோசுவையாவின் தலைமையில் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். யோசுவையாவின் காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி எல்லாம் செய்தார்கள். ஆனால் யோசுவையா மரித்த பின்பு அதன் பின்பாக அவர்கள் மீண்டும் பாவம் செய்ய வழி நடத்துதல் சரியில்லாமல், யாரும் இல்லாமலும் பல விதங்களில் பல காரணங்களினால் அவர்கள் பாவம் செய்ய தொடங்கினார்கள். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் மறந்து விட்டார்கள். அதை கீழ்ப்படிவதை விட்டு விட்டு இவர்கள், ஏனென்றால் இவர்கள் எங்கு போனார்களோ அந்த தேசத்தின் ஜனங்களின் பழக்க வழக்கங்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டு அவர்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டு இப்படி சிதறி போக தொடங்கினார்கள். கர்த்தர் அப்பொழுது அவர்கள் நியாயாதிபதிகளை, அவர்கள் நடுவில் இருந்து நியாயாதிபதிகளை எழுப்பி, ஒரு பரிசுத்தமான ஒவ்வொரு மனிதனையும் எழுப்பி தம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தமாக்கி அவர்கள் மூலமாக நல்லபடியாக இஸ்ரவேலரை வழி நடத்தி வந்தார். சிம்சோன் ஐயா முதல் இப்படியாக நடக்க தொடங்கியது. இப்படி நியாயாதிபதிகளின் காலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் பின்பு கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். தீர்க்க தரிசியாக சாமுவேல் ஐயா போன்ற தீர்க்க தரிசிகளை எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி வழி நடத்தி வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படியாக நீதி நியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றப்பட்டு சிலர் என்று ஒரு பகுதி மக்கள் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் எல்லோரும் வாழவே இல்லை. எல்லோரும் அல்ல, ஒரு சில பரிசுத்தமான கூட்டம் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இப்படியாக வரும்போது கர்த்தர் சவுல் என்னும் ராஜாவை முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அதை செய்தார், அவர்களுடைய வேண்டுதலின்படி கேட்டு. அதன் பின்பு அவர் பாவம் செய்த பின்பு தாவீது ராஜாவை எழுப்பினார். தாவீது ராஜா இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆண்டார். அடுத்தது சாலமோன் ராஜா எழுப்பினார். அவர் 12 கோத்திரங்களையும் ஆண்டார். அவர் காலத்தில் விக்கிரக ஆராதனை பெருகியது. தாவீது ராஜாவின் காலத்தில் தாவீது ராஜா அநேக பெண்களை திருமணம் செய்தார். சாலமோன் ராஜாவும் அதையே பின்பற்றி ஆயிரக்கணக்கான 1000 பெண்களை திருமணம் செய்ததாக சொல்லப்படும். இப்படி செய்தது நிமித்தம் அந்த பெண்கள் எல்லாம், திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் தேவாலயத்தை கட்டும் அளவுக்கு கர்த்தரிடத்தில் பக்தியாய் பரிசுத்தமாய் இருந்த சாலமோன் ராஜாவையும் வழி தவறி போக செய்து எருசலேம் முழுக்க விக்கிரக ஆராதனை செய்ய வைத்தார்கள். அந்த திருமணமாய் வந்த பெண்கள் சாலமோனின் மனைவிகளாய் வந்தவர்கள். இப்படியாக நடந்து கடைசியில் விக்கிரக ஆராதனையை நிமித்தம் சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபயாமின் காலத்தில் அவர்கள் எல்லாம் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் 2 பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்து 10 கோத்திரங்களை கர்த்தர் ஒதுக்கி விட்டார். அதாவது லேவி கோத்திரம் ஆசாரிய பணி, அது பொதுவான கோத்திரம். யூதா கோத்திரம் பரிசுத்தமாய் இருந்தது. கர்த்தர் தமக்கென்று பிரித்து வைத்துக் கொண்டார். எருசலேமை அரசாண்டு கொண்டு இருந்தார்கள். மற்ற 10 கோத்திரத்தாரும் பிரிந்து சென்று விட்டார்கள் தாவீது ராஜாவின் பேரப்பிள்ளையின் காலத்தில்.
இப்படியாக இஸ்ரவேலர்கள் 2 பிரிவாய் பிரிந்தார்கள். இப்படி பிரிந்து இப்படி உருவாகும் போது இந்த யூதா மட்டும்தான் கர்த்தருக்கு ஒரு கோத்திரம் பரிசுத்தமாய் இருந்தது. அவர்களும் அக்கிரமமும் பாவமும் செய்தார். அவர்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எல்லை மீறியது. முதலில் இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழத் தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய தொடங்கினார்கள். பாவம் அப்படிதான் வளரும். இப்படியாக கர்த்தருடைய தேவாலயத்தில் கொண்டு வந்து வேறு விக்கிரகங்களை வைக்கும் அளவுக்கு பாவம் உச்சத்தை எட்டியது. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் நியாயத்தீர்ப்பை இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுகிறார். எரேமியாவின் காலத்தில் அவர்களை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா வந்து அநேகரை கொன்று போட்டார். எருசலேம் நகரத்தை எரித்து போட்டார். தேவாலயத்தை எரித்து போட்டார். சிலரை சிறை பிடித்து கொண்டு போனார். இப்படியாக சிலர் எகிப்துக்கு ஓடி போனார்கள். இப்படியாக சிதறடிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் சிறைபிடிக்கப்பட்டு போன பரிசுத்தவான்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருந்தார் பாபிலோன். அவருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கிறார். பாபிலோனில் இருக்கும் போது மீண்டு வந்தவர்கள், இறந்தவர்கள் போக மீதி இருந்த ஜனங்கள் பாபிலோனில் சிறை கைதிகளாய் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் மத்தியில் எசேக்கியேல் ஐயா இருக்கிறார். அவர்களுக்கு இஸ்ரவேலரை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் என்பதை உவமையாக எசேக்கியேல் ஐயாவுக்கு சில துன்பங்களை கொடுத்து இப்படியாக இஸ்ரவேலர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், யூதா கோத்திரத்தாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதனால் அவர்களுக்குள் பாவம் வருகிறது. நல்ல தண்ணீரில் அழுக்கான தண்ணீர் சேருவது போல அதை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். இது எப்படி என்றால், ஒரு மனிதன் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தால் ஒரு நாடு, ஒரு இன ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரே பொதுவான காரியம் தான். அதாவது அவர்கள் இச்சை கொண்டு பாவம் செய்தால், அவர்கள் பாவம் செய்யும் போது என்னென்ன பாவம் செய்கிறார்களோ அதற்கேற்ற பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை ஆண்டு கொள்ளும். இந்த ஆவியை விரட்ட வேண்டும் என்றால் அவர்கள் செய்த பாவத்திற்கு நீதியின்படி, கர்த்தர் நீதி உள்ளவர் அல்லவா, நீதியின் சூரியன், நீதி நியாயங்களின்படி இவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு பள்ளி அறையில் படிக்கும் மாணவர்கள் தவறு செய்யும் போது ஆசிரியர்கள் தண்டித்து அவர்களை திருத்துவது போல, அதற்கேற்ற தண்டனை கொடுப்பது போல கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தண்டனை தருகிறார். இப்படியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த பாவ கரையை நீக்கி போட்டு இஸ்ரவேலர்களை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளோடு தீய பிள்ளைகள், அதாவது தவறான பாவம் செய்கிற பிள்ளைகள் சேர்ந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? நம் பிள்ளைகளை அந்த பாவம் செய்கிற அக்கிரமக்கார பிள்ளைகளிடமிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து நம் பிள்ளைகளை காப்பாற்ற நினைப்போம். அது போல பொல்லாதவன் கையில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் தண்டித்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். இப்படியாக கர்த்தர் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக தண்டிக்கிறார். இப்பொழுது ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் பெருகியது. அதாவது பெரும் கூட்ட ஜனங்களிடமிருந்து தமக்கென்று ஒரு இனத்தை தெரிந்து கொண்டார். உலகெங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் என்ற ஒரு மனிதனின் வம்சத்தை மட்டும் தெரிந்து கொண்டுதான் கர்த்தர் இந்த இடத்தில் அவர்களை தமக்கென்று பரிசுத்தப்படுத்தி அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் இப்படி நடந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேலரை தவிர மற்ற ஜனங்கள் உலகெங்கும் இருந்தார்கள். மற்ற ராஜாக்கள், மற்ற இனத்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றி வந்த நியாய தர்மத்தை விட இஸ்ரவேலர்களின் நியாயம் குறைந்து போயிற்று. அதாவது அந்நியர்கள், கர்த்தர் வழி நடத்தாத, கர்த்தர் அவர்கள் வேண்டாம் என்று விலக்கிவிட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கொஞ்சமாவது நியாயமாய் நீதியாய் நடந்தார்கள். ஆனால் அவர்களை விட மோசமாக, கொஞ்சம் கூட நீதி நியாயம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரை தெய்வமாய் வணங்கி கொண்டு
இவர்கள் செய்த அக்கிரமங்கள் மகா பெரியது, அவர்களை விட மோசமாய் இருந்தது. அந்நியர் பரவாயில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தவர்களை நான் தெரிந்து கொள்ளாத ஜனங்கள், என்னை அறியாதவர்கள், பொல்லாத ஆவியை பின்பற்றி வாழ்கிற ஜனங்கள் நீதியாய் நடக்கிற அளவுக்கு கூட நீங்கள் நடக்கவில்லை. இதைவிட மகா பெரிய தீங்கை நீங்கள் செய்கிறீர்கள். அவர்களை விட மோசமாய் போய்விட்டீர்கள். அதாவது இவர்கள் மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்நியர்களை விட. ஆனால் இவர்கள் அவர்களை விட மோசமான நிலைக்கு தரம் தாழ்ந்து போனார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இப்படி மோசமான நிலைக்கு இஸ்ரவேலர்கள் போனதை நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு தண்டனையை அனுமதித்தார். இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் தம்முடைய ஜனங்கள் என்று கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார்கள். இதை என்ன செய்தார்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்நியர்களை விட மோசமாக கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளாமல் மீறி நடந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டார்கள். எப்படி ஆதாமையா ஏவாளம்மா எப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்களோ அதே செயலை இவர்கள் செய்ததுதான் கர்த்தருடைய பார்வையில் குற்றமாய் இருந்தது. எல்லா காரியங்களிலும் மீறி நடந்தார். அதுதான் தவறு. இப்படி அவர்கள் செய்யும் போது கொஞ்சமாவது உணர்வுள்ளவர்களாய் இருந்து அந்நியர்களை போலவாவது நாம் நீதியோடு நடக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. இச்சைக்கு இடம் கொடுப்பது, நியாயமில்லை, அதாவது பணத்தாசைக்கு இடம் கொடுப்பது, பெருமையோடு அலைவது, சுய பெருமையை தேடுவது, சுயநலமாய் வாழ்வது, இதுதான் காரணம். எல்லா பாவங்களுக்கும் அடித்தளம் சுயநலமும் பெருமையும் தான். இதுதான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. இப்படி செய்ததினால் கர்த்தர் அவர்களை நினைத்தார். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் இப்படி செய்ததினால் உங்களுக்கு நான் நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி நீங்கள் அவர்களை விட அந்நியர்களை கண்களுக்கு முன்பாக அவர்களை விட நீங்கள் மோசமாக நடந்து கொண்டதினால், எனக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், அந்நியர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்கள் மேல் நான் நீதியை செலுத்துவேன். உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களை நான் தண்டிப்பேன். அப்படி என்றால் அவர்கள் முன்பாகவே உங்களுக்கு தீங்கை அனுப்புவேன். கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம், இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். தீமைகள் உங்களை தொடரும் என்று போகும். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், இதுவரைக்கும் நான் யாரையும் இப்படி தண்டித்ததில்லை, இனிமேலும் நான் அப்படி தண்டிக்க போவதில்லை. அந்த அளவுக்கு மோசமான அதிக கொடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலருக்கு பாபிலோனுக்கு சிறையிருப்பில் இருக்கும்போது, அதாவது கிமு 596 வருடங்களில், சுமார் 596 வருடங்கள் சமயத்தில் இப்படி நடக்கணும் கர்த்தர் பேசுகிறார் எசேக்கியேல். இப்படி நான் செய்வதனால் அது எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும், ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை அழித்து போடுவார்களாம் உணவுக்காக. பிள்ளைகள் பெற்றோரை அழித்து போடுவார்களாம் உணவுக்காக. இப்படி இந்த அளவுக்கு ஒரு பகைமை உணர்வு வருகிறது என்றால் அது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையாய், கற்பனைக்கும் எட்டாத அளவு அவ்வளவு பெரிய கொடுமையான காலம் அப்பொழுது வரும் என்று கர்த்தர் சொல். நான் உன்னில், அதாவது பாபிலோனில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தம்முடைய ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னில் நீதி செலுத்தி அதில் இறந்து போனவர்கள் தவிர மீதியா இருக்கிறவர்களை உலகெங்கும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் சிதறி அடிக்கப்படுகிறார்கள். சிதறப்பட்டு எல்லா தேசங்களிலும் அனாதைகளாக ஓடி தங்கும்படியாக கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிறார். இப்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீ என்று சொல்லும் அளவுக்கு தரம் தாழ்ந்த காரியத்தை நீ என்னுடைய ஆலயத்தில் நீ செய்ததினால், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியத்தை செய்ததினால், சீ இப்படி செய்வார்களா அப்படி என்று சொல்லும் அளவுக்கு பொல்லாத அந்நிய விக்கிரகங்களை செய்து கொண்டு வந்து தேவாலயத்தில் வைத்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீ செய்ததின் நிமித்தம்
என் கண் உன்னை தப்ப விடாது. உன்னை விரட்டி பிடித்து உன்னை நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் நீதி உள்ளவர். எவ்வளவுதான் நாம் அக்கிரமம் செய்வது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், இறங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கத்தை காண்பிக்க மாட்டேன் உனக்கு. நீ கதறி அழுதால் உடனே இறங்கி இறங்கி இத்தனை காலம் உன்னை நான் காப்பாற்றினேன். ஆனால் உன் அக்கிரமத்தை விட்டு நீ நிரந்தரமாய் விலகவில்லை. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவம். அதனால் நான் இறங்க மாட்டேன். நீ செய்த அக்கிரமங்களை நிமித்தம் உனக்கு இரக்கம் காண்பிக்காமல் என் கண் உன்னை தப்ப விடாமல் உன்னை தண்டித்து தீருவேன் என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், சத்தியம் செய்து கர்த்தர் சொல்லிவிட்டார். உன்னை நான் அழித்து போவேன், உனக்கு இதை செய்தே தீருவேன் என்று. 1/3 ஜனங்கள் கொள்ளை நோயினால் சாவார்கள், கொஞ்சம் பேர் பஞ்சத்தினால் சாவார்கள். மிச்சம் இருக்கிற இன்னொரு பங்கு, 1/3 ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பட்டயத்தால் சாவார்கள். கொள்ளை நோயால் 1/3 பேர் இறப்பார்கள். கொள்ளை நோயும் பஞ்சமும் வந்து அடுத்த 1/3 ஜனங்கள் இருப்பவர்கள் பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். மிச்சம் இருக்கிற 1/3 ஜனங்கள் உலகெங்கும் சிதறி போக பண்ணுவேன், சிதறடிக்கப்படுவார்கள். எல்லா தேசங்களிலும் அணைந்து திரிவார்கள். இப்படி என் கோபம் நிறைவேறும், என் உக்கிரத்தை உங்கள் மேல் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உக்கிரம் என்றால் மகா கோபம், உயர்ந்த நிலையில் இருக்கிற கோபம். அந்த அளவுக்கு ஒரு எரிமலை வெடிப்பது போல அந்த அளவுக்கு கர்த்தர் மிகுந்த கோபத்தோடு அந்த கோபத்தை உங்கள் மேல் இறக்குவேன் என்று சொல். அப்படி என் கோபத்தை உங்கள் மேல் இறக்க பண்ணுவதினால், அப்படி என் உக்கிரத்தை அதிகப்படியான அந்த கோபத்தை உன்மேல் தங்க பண்ணுவதினால் என் மனதை ஆற்றிக் கொள்வேன். அவர் கோபம் தீரும், அதாவது அவன் கர்த்தருடைய மனம் மாறும்படி தண்டித்து அவர்களை அழுத்து நொறுக்குகிறார். கர்த்தருடைய உணர்வுகள் போலதான் நமக்கும் இருக்கிறது. நம்ம அதிக கோபமாய் இருப்போம். ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை நாம் தண்டிக்கும் போது நம் கோபம் தனியும், ஆறும். அது போல நான் என் கோபத்தை ஆற்றிக்கொள்வேன், என்னை தண்டித்து ஆற்றிக்கொள்வேன் என்று சொல்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் நிறைவேற்றும் போது என் வைராக்கியத்தில் இதை நான் பேசினேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன்னை கடந்து போகிற யாவருக்குள்ளும் உன்னை சுற்றுப்புறத்தார், உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உன்னை சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை பாழும் நிந்தையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்பாக நீ செய்த பாவங்களை பார்த்தவர்கள், உன் அக்கிரம வாழ்க்கையை பார்த்தவர்கள், நான் உனக்கு கொடுக்கும் தண்டனையையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நீதி வெளிப்படும். கர்த்தர் நீதி உள்ளவர், தமது நீதி வெளிப்படுத்தும்படி அவர்களை தண்டித்து தீர்வார், தவறு செய்தவர்களை. இப்படி உன்மேல் நான் நீதி செலுத்தி உன்னை தண்டிக்கும் போது உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எச்சரிப்படைவார்கள். ஓ, நான் தவறு செய்தால் கர்த்தர் இப்படி தண்டிப்பார், கர்த்தர் தெய்வம் ஒருவர் இருக்கிறார், தண்டனை வரும் என்ற எச்சரிப்பு அவர்களுக்கு வரும். உங்களை குறித்து நிந்திப்பார்கள். இப்படி போய் செய்தார்கள் அல்லவா, இவ்வளவு செய்தார்கள், அதனால்தான் இப்படி வந்தது என்று அவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு மரியாதை குறைச்சல் உண்டாகும். அவர்கள் தவறு செய்தார்கள், கர்த்தர் இவர்களை தண்டித்தார் என்று அநேகர் பேசுவார்கள். அடுத்த ஜனங்கள் பேசுவார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக நான் இவர்களை தண்டித்து இதை நான் உங்களை செயல்படுத்துவேன் என்று சொன்னேன். உங்களை அழிப்பதற்காக நான் அப்பம் எனும் ஆதரவை, பஞ்சத்தை அம்பாக நான் உங்கள் மேல் அனுப்புவேன். பஞ்சத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பஞ்சத்தை உங்கள் மத்தியில் அதிகரிக்க பண்ணி அப்பம் என்னும் ஆதரவு கோடை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாரம் கிடைக்காமல் பசி பற்றி கிடப்பீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு அனுப்புவேன், உங்கள் அக்கிரமத்தை பெற்று தண்டனையாக என்று கர்த்தர் சொல்கிறார். பஞ்சத்தை உனக்கு விரோதமாக அனுப்புவேன், உன்னை பிள்ளைகளற்றவர்களாக்கும் கொடிய மிருகங்களை உன்மேல் அனுப்புவேன் என்று சொல்கிறார். அநேக மிருகங்கள் வந்து உங்களை கொன்று போடும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பிள்ளைகளற்றவர்களாகும், பிள்ளைகளை கொன்று போடும்படி துஷ்ட மிருகங்களை அனுப்புவேன் என்று சொல்கிறார். துஷ்ட மிருகம் என்றால் சிங்கம், புலி மட்டும் அல்ல, பாம்பு, எலி போன்ற பலவித மிருகங்கள் காட்டில் இருப்பவை. ஒரு நோயை கொண்டு வந்து பரப்பும், விஷ பூச்சிகள் வந்து கடித்து அநேகர் மறித்து போவார்கள்.
அநேகம் பெருகுகிறதுனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தண்டிக்கும் விதம் இது. கர்த்தருடைய கோபம் வந்தா இதெல்லாம் வாழ்க்கையில் வரும் மனித இனத்தில். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும். கொள்ளை நோய் என்றால் தொற்று நோய்கள் பரவும். ரத்தம் சிந்துதல் என்றால் யுத்தங்கள் வரும். பட்டயத்தை உங்கள் மேல் நான் வர பண்ணுவேன். சண்டை சச்சரவுகள் வரும். தேசங்களுக்கு நேராக யுத்தங்கள் வரும். தீவிரவாத அழிவுகள் வரும். இப்படியெல்லாம் நடந்து உங்களை நான் அழிந்து போக பண்ணுவேன். தீமையை உங்களுக்கு அனுப்புவேன் என்று தந்தை சொன்னார். இதெல்லாம் மனிதர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் தண்டனை போகிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து முடிந்த வரலாற்று செய்தி இது. கிமுவில் நடந்த 596 வருடங்களில் நடந்த, அதற்கு பின்பும் நடந்த வரலாற்று செய்தி இது. சத்தியமான உண்மை, கற்பனை அல்ல, கதையல்ல. இப்படியெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இப்படி கர்த்தர் கொடுத்த இந்த தண்டனைகளின் விளக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த அட்டவணை. இதில் எது நமக்கு நடந்தாலும் நாம் இப்பொழுது கேட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். நாம் செய்கிற தவறுகளுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கை நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கிறதா? கொள்ளை நோய்கள், நோய் துன்பம் இருக்கிறதா? பஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதா? இதற்கெல்லாம் காரணம் நாம் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதுதான் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டார். இனி செய்யாமல் இருந்தால் கர்த்தர் மன்னித்து இந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அவர் நம்மை காப்பாற்றி நடத்துவார். கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நீதியின் சூரியன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவர் நீதிக்குள் கிருபை அடங்கி இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், பரிசுத்தமாவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.